கதை அது ஒருத்தர் தான், திரைக்கதை அது ஒருத்தர் தான், வசனம் அப்படின்னா அது ஒருத்தர் தான், தயாரிப்பு அப்படின்னா அது ஒருத்தர் தான், ஒளிப்பதிவு அது ஒருத்தர் தான், இயக்கம் அது ஒருத்தர் தான். எஸ், இது எல்லாத்தையும் பண்ணது பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் தான். The name is the great magician எம் மணிகண்டன் அவர்கள். அவர் படைத்த படைப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில். அந்த படைப்போட பேர் தான் கடைசி விவசாயி. கடைசி விவசாயி நீங்க ஒன்னும் யாரும் பார்க்கலன்னா அப்படியே இந்த வீடியோ விட்டுட்டு போயிட்டு Amazon Prime OTT-ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, ஓகேவா? இந்த படம் பார்த்தீங்கன்னா February 11, 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அந்த அளவுக்கு இந்த படம் யாருக்கும் தெரியாது. ஆனா அதே வருஷத்துல 2 மாசம் கழிச்சு KGF Chapter 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம KGF எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ அதே அளவுக்கு கடைசி விவசாயியும் கொண்டாடி இருக்க வேண்டிய படம். பட் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். படம் பார்க்க யாரும் வரல, காசு வரல. அதுல இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ஆனந்த் விகடன் சினிமா அவார்ட்ஸ்ல பெஸ்ட் டைரக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் பிலிம்ல கடைசி விவசாயி வந்திருக்கு. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ட்ரைபிள் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் எம் மணிகண்டன் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேல் ரைக்கல் ரெபிகா வாங்கியிருக்காங்க. அதே 2023 வருஷத்துல கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் பிலிம் அவார்ட்ல பெஸ்ட் ரைட்டிங் பெஸ்ட் டைரக்ஷன் எம் மணிகண்டன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அண்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் கடைசி விவசாயி கிடைச்சிருக்கு. த கிரேட் நேஷனல் அவார்டு த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழுக்கு கடைசி விவசாயி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் நல்லாண்டி இந்த படத்துல நடிச்ச அந்த தாத்தா கேரக்டர் அவருக்கு பெஸ்ட் மென்ஷன் நேஷனல் அவார்டுல கொடுத்துருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த படம் பேசப்படும். இவ்வளவு நாள் எவ்வளவு படம் வந்திருக்கு. பட் இந்த படம் தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஒரு படம். வெள்ளிப்பொடி தூவ பச்சை புள்ளையங்காடு ஒத்து கொட சாய. இந்த படத்தை கொடுத்த எம் மணிகண்டன் அவர்களுக்கும் அண்ட் இதுல ஆக்ட் பண்ண விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்ம மண் சார்ந்த படம், நம்ம விவசாயத்தை சொல்லித்தர படமா தான் நம்ம இதை பாக்குறோம். இந்த படத்தோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா நல்லாண்டி மாயாண்டியா நம்ம தாத்தா கேரக்டர், இந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் அவரோட கேரக்டர். இவர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆக்டர்லாம் கிடையாது. ஈஸ் எ ஃபார்மர். இவர் ஒரு விவசாயியா தான் மதுரையில இருந்திருக்காரு. இங்க ஒன்னு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாரு. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படம் வெளிவரப்ப தாத்தா நம்ம The great actor விஜய் சேதுபதி ராமையா இந்த படத்துல தி கிரேட்னு சொல்லினே இருக்கலாம். விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு டாப் நாச்சா இருக்கும் இந்த படத்துல. அண்ட் தென் யோகி பாபு எஸ் தாடி குழந்தை, முனீஸ்வரன் எஸ் கருப்பன், காளிமுத்து எஸ் சுரேஷ், சாப்ளின் சுந்தர் எஸ் முக்கன், ரைக்கல் ரெபிகா எஸ் மேஜிஸ்ட்ரேட், குட்டி சொர்ணகா எஸ் ராக்கை. இப்போ மோட்டோ ஆஃப் பிலிம் பார்க்க போறோம். இந்த படம் எதை பத்தி எல்லாம் சொல்லுதுன்னு பாக்குறப்ப மெயின் விவசாயத்தை பத்தி பேசுது, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தை பத்தி பேசுது, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. அண்ட் தென் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க நேச்சரை ரசிக்க முடியும். சினிமோட்டோகிராஃப் அந்த அளவுக்கு இருக்கும். நேச்சரை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கடைசி விவசாய சீன் பை சீன் டீகோட் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ அவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால ஒரே வீடியோல பண்ண முடியாது. அதனால இந்த கடைசி விவசாய படத்தை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டா பண்ண போறோம். இந்த படம் நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா குறிஞ்சினா என்ன, மலையும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு முருகப்பெருமான் தான் தெய்வம். அங்க தொழில் விவசாயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேரக்டர் ட்ராக் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனிஸ்ட் தாத்தா, அண்ட் தென் விஜய் சேதுபதி அவர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோகி பாபுக்கு அவருக்கு தனியா ஒரு ட்ராக் இருக்கும். அண்ட் தென் இந்த 3 பாய்ஸ் இருப்பாங்க அந்த ஊர்ல. இவங்க எல்லாருக்குமே தனித்தனியா அவங்கவுங்க ட்ராக் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல போறப்பதான் இன்டர் கனெக்ட் ஆயிட்டு இந்த படம் ஃபுல்ஃபில் ஆகும். இடத்தோட பாத்தீங்கன்னா தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவரோட டெய்லி ரொட்டீன், அவர் காலையில எழுந்ததுல இருந்து என்ன பண்றாரு, அங்க இருக்கிற கோழியை திறந்து விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற 2 மாடை கூட்டிட்டு அவரோட கொல்லிக்கு போறாரு. அவர் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு அரச மரத்தை காட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா பின்னாடி அதை வச்சு ஒரு இது இருக்கு, அதுக்காக அதை முன்னாடியே காட்டிடுறாங்க. அவர் கொல்லிக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் போடுறது, அதுக்கப்புறம் அந்த வயலை பாக்குறது தான் அவரோட டெய்லி ரொட்டீன். அதுக்கப்புறம் அவர் இருக்கிற அந்த ஊரை சுத்தி மயில்கள் அதிகமா இருக்காங்க. படமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த முருகர் பாட்டோட தான் படமே ஆரம்பிச்சிருப்பாங்க.
இந்த படத்துல பாத்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து கொஞ்சம் சத்தமா பேசினாதான் கேட்கும். இது வந்து சிம்பாலிக்கா எதை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா தவளை வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் காதுல கேட்காம அது மட்டும் தன்னை ஏறி போயினே இருந்ததுனாலதான் அதால ஜெயிக்க முடியுது. என்ன கெட்டது யார் என்ன சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்ச வேலையை உண்மையா நேர்மையா பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்காக தான் காது கேட்காத மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல 3 பாய்ஸ் இருப்பாங்க, அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றது இது. அண்ட் தென் பின்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியா இருக்கும் அந்த ஆறுல, அதனால அங்க அந்த ஊர்ல வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லைன்றதையும் கன்வே பண்றாங்க. இங்கதான் சுரேஷ் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மொட்டைத்தலை இருக்கும், அது வந்து எதை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிதுன்னா அதுதான் நம்ம பூமியோட நிலைமை, லேண்டோட நிலைமை வந்து இன்னைக்கு வந்து அதுதான். அவர் ஏன்னா படத்துல வந்து அந்த கெமிக்கல்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நிலத்தை வந்து அவரோட தலையை வந்து முடிய வளராத அளவுக்கு ஆயிடும். அது வந்து எதை சொல்லுதுன்னா இப்ப நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிலத்தை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்றத வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது தான் அந்த கேரக்டர். அண்ட் தென் சீட்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஷாப்புக்கு வந்து போயிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா சீடு வாங்க வந்து கேட்டிருப்பாரு. சீடு வந்து டொமேட்டோ சீடு வந்து கேட்டிருப்பாரு, தக்காளி விதை வந்து கேட்டிருப்பாரு. அங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ 100 வருடத்துக்கு உங்க கிட்ட வர தேவையில்லை, நாங்களா விதையை போட்டுக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது, வந்துதான் ஆகணும். ஏன்னா இதுல விதையே இருக்காது. அவர் கேட்பாரு ஏன் விதை இருக்காது, எல்லா இதுலயும் விதை இருக்கும்ல. புளிய மரத்துக்கு விதை இருக்குது, தக்காளிக்கு விதை இருக்குது, நாங்கள் சாப்பிட்டு வெளியே போனால் அது விதை முளைக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி விதையெல்லாம் போகும்? அவர் கேட்குற விஷயம் பாருங்க, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது பழத்துல விதை இருக்காது, உனக்கு மாட்டு எப்படி விதை அடைச்சு. இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த விதை கண்டுபிடிச்சவனுக்கு ஆம்பளை பிறந்து விதை கொட்டை இல்லாமல் இருந்தா அப்போ தெரியும் அவனுக்கு அறிவு. இது வந்து நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இது அண்ணே நீங்க சந்தையில வந்து அந்த கம்பளி கயிறு அந்த இதை வந்து வாங்கியிருப்பாரு. இம்மா நாள் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து கந்திருஷ்டிக்காக தான் அதை கட்டுறாங்கன்ற மாதிரி நினைச்சிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. கஞ்சட்டி கவர் இல்ல, கம்பளி கவர். பாம்பு அடிச்சா கையில் அடிச்சா கையில சுத்துறது, காலில் அடிச்சா காலில் சுத்தினா விசைறாது. முன்னாடி எல்லாம் வந்து எந்த பொருளையும் ஏனோ தானோ இதுக்கெல்லாம் சும்மாலாம் கட்டல, இந்த விஷயம்லாம் இருக்கு. அதனாலதான் அதை வந்து அப்போல இருந்து கட்டிட்டு வராங்க. ஆனா நம்ம இப்போ வந்து கந்திருஷ்டிக்காக கட்டுறோன்ட்டு அதை சும்மா கட்டிட்டு வரோம் வெளியே. அண்டே நீங்க தான் பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரச மரம் முன்னாடியே காட்டியிருப்பாங்களா, அதுல வந்து இடி விழுந்து மரம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அண்டேன்னு பாத்தீங்கன்னா அதனால ஊர்லாம் ஒண்ணு கூடி இத்தனை வருஷ காலம் கோயில் கும்பிடாதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஆத்தா சொல்லுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. குலதெய்வ கோயில கும்பிடலாமியா, அடுத்த சாதிக்காரன் உள்ள விடக்கூடாதியா? சாதியை பத்தி பேசப்படாதா, எல்லாம் சேர்ந்தானே கும்பிடுனேன். அண்டே நீங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம ராமையாவோட என்ட்ரி. அவரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். நீங்க அவரை வந்து இந்த படத்துல வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். சில பேர் வந்து அவர் சும்மா ஊர்ல பைத்தியம் மாதிரி சுத்திட்டு வரவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இருக்கு இல்லையா, அவங்க அக்கா பொண்ணு அவனை கட்டிக்கிற முடிச்சு, பெரிய கட்டி வைக்கணுமா, வந்து குடிச்சது போச்சு. பட் அப்புறம் இந்த சித்தர்கள்லாம் இருப்பாங்கல்ல, கடவுளை இது பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அவரை முருகர் பக்தரா எடுத்துக்கலாம். அண்ட் தென் நீங்க அவரை வந்து ஒரு டைம்ல முருகராகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்றேன் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவர் கையில பாத்தீங்கன்னா தெரியும் வாட்சஸ் அதிகமா இருக்கும், கழுத்துல மணிகள்லாம் அதிகமா கட்டியிருப்பாரு. அண்ட் தென் இதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இவர் ஒரு முருகர் பக்தன், இதுல இருந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அவர் கையில 2 பேக் வச்சிருப்பாரு. அது எதை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி 2 விஷயமாவே எடுத்துக்கலாம் நீங்க. ஒண்ணு வந்து அந்த பொண்ணோட பாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதனோட அன்றாட வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் பாரங்கள் அப்படியா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த சீன் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, அவர் வராருன்றதுக்காக எழுந்திருப்பாங்க. ஆனா ஒன்னொருத்தர் பாத்தீங்கன்னா உட்காந்துனே இருந்திருப்பாரு. நல்லா இருக்கியா? அண்ட் தென் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேருந்துப்பா வர அப்படின்றலாம் பேசுறப்ப ரிப்ளை வந்து கடகடன்னு கொடுப்பாரு. கிழக்கு இருந்து வர்ற திருச்செந்தூர் அப்பா. அதே மாதிரி 2வது மேன் அவரு கேட்கறப்பையும் பாத்தீங்கன்னா ரிப்ளை அவர் கேட்ட விஷயங்களுக்கு ஆன்சர் வந்து டப்புன்னு கொடுத்துறாரு. பில்கேட்ஸ்ல பேசுனியாப்பா? நான் பேசல, அவர் தான் என்கிட்ட பேசினார். இதே அந்த 3வது மேன் கேட்கறப்ப பாருங்களேன், அதுக்கு நீ என்ன சொன்ன? ரயில் வந்தோடனே கேட்ட திருப்பாங்க சொன்னேன். ரிப்ளை வந்து லேட்டா கொடுப்பாரு. அப்போ வந்து மயில் இருக்கும், மயில் காட்டுவாங்க, அதுதான் அவருக்கு முக்கியம். அண்ட் தென் இவர் 2 டீ வாங்கியிருப்பார்ல, அதை ஒரு டீ குடிச்சிட்டு காசு கொடுக்க போயிருப்பாரு. அந்த டைம் அந்த 3வது மேன் வந்து பாத்தீங்கன்னா டீ எடுத்துட்டு இருப்பாரு. அப்பயும் பாருங்க, ராமியா நீ குடிக்காம போயிட்ட வை
அதே விரியன் இருக்காதுன்னு செக்அப் பண்ணலாம்னு. அவர் 2 டைமும் சான்ஸ் கொடுத்துட்டு அப்பயும் வைக்காததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பாரு. இது என்ன சிம்பாலிக்கா மனிதன் வந்து தப்பு செய்வது வந்து இயல்பு தான். இவர் நம்ம முன்னாடி என்ன சொல்லிக்கிறோம், முருகராவை கூட நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்லிக்கிறோம். முருகர் வந்து என்ன பண்றாருன்னா முதல் தடவை ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அண்ட் தென் 2வதும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ 2 தடவையும் தப்பு பண்ற, தெரிஞ்சே பண்றன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் தண்டனை கொடுப்பாரு. அண்ட் தென் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணு வாரி போடுறத வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒரு மனுஷனா பிறந்து வாழ்ந்துன்னு இருக்கிற, நீயே ஏன் இந்த மாரி குணங்கள்லாம் உனக்கு இருக்கிறதுனால நீயே ஏன் மண்ணை வாரி உன் தலையில போட்டுக்கிற அப்படின்றத சொல்றதுக்காக தான் இதை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் விபூதி வச்சிருப்பார்ல, அது வந்து இதுக்கப்புறம் நீ திருந்தி வாழு அப்படின்றது வந்து மனுஷனுக்கு வந்து கடவுள் வந்து சொல்ற மாதிரி தான் அதை நான் பாக்குறேன் அந்த சீனை. அண்ட் தென் பின்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாரு, அவர் தான் போய் அந்த முருகர் பாடு வந்து போடுவாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா தான் அவர் அமைதியாயிருப்பாரு. இதுல இருந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, முருகரை வந்து அவர் எந்த அளவுக்கு விரும்புறாரு, அவர் எப்பேற்பட்ட முருகர் பக்தர்ன்ற மாதிரி இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து நம்ம பாக்குறப்ப, ஒரு ஆன்மீக விஷயங்களை பத்தி பேசுறப்ப நம்மளும் அதுக்குள்ள போயிடும், இல்லைன்னா அது வந்து ஒரு முழுமை அடையாது. அண்ட் தென் கட் பண்ணிங்கன்னா பாத்தீங்கன்னா, ராமையா வந்து தாத்தா வீட்டுல வந்து வந்திருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து மீட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரியே இருக்காது. அவங்க ஏற்கனவே முன்னாடி மீட் பண்ணி பேசி பழகினவங்களா தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க சாப்பிட உட்காருவாங்க 2 பேரும். 3 பிளேட்ல வந்து சாப்பாடு வச்சிருப்பாரு தாத்தா. அவருக்கு, ராமையாவுக்கு, இன்னொன்று வந்து அந்த கேர்ள். அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ராமையா வந்து இந்த ஞானப்பழ கதை வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அங்க முறையே இல்லையா? முருகன் எங்கே போயிட்டேன், கோச்சிட்டு போயிட்டானா? அதை நீ பார்க்கலையா? இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா படத்துலயும் இருக்கு. இது அப்புறமா பின்னாடி நான் சொல்றேன். ஆனா முருகர் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவாகவும், விநாயகர் வந்து நம்ம யோகி பாபு அவர்களை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அங்க போவாங்க. இப்போதான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உயிரோட வாழ்ந்தாங்கன்ற சாமின்ற வாழ்ந்தவங்களா சாமியா? உயிரோட வாழ்ந்தவங்க தான் தெய்வமா வச்சு கும்பிட்டுருக்கோம். உண்மை அது. அந்த மனிதனை தான் ஒரு விஷயம் அது. அப்பதான் அந்த ஆன்மீகத்தையும் அந்த கடவுளோ அந்த அவங்க கிட்ட போய் அடைய முடியும். ஆமா, ஆளு என்ன சொல்றாங்கடா, உள்ளத்தை கடந்தவங்க தான் கடவுள். அண்ட் தென் கட் பண்ணா இங்க வந்து யோகி பாபு வந்து யானி வச்சுட்டு இருப்பாரு. அங்க வந்து இவங்க எதுக்கு போவாங்கன்னா, இப்போ தான் குலதெய்வம் கும்பிட போகிறோம், ஊருக்குள்ள ஒரு பெரிய விவசாயி நீங்கள், அதனால் நெல் வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம். இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த ஞானப்பழம் கதை. என்னன்னா விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை சுத்தி வந்து சீக்கிரமா அந்த பழத்தை வாங்கியிருப்பாரு. ஆனா முருகன் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்த வந்து மயில போய் ஏறி போயிட்டு இருப்பாரு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு 5 ஏக்கர் சேவக்காடு, ஆமாம், அதை கொடுத்துட்டு அந்த யானை வாங்கினேன். இது வந்து இங்க எப்படி மெட்டஃபர் கம்பேரிசன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர்ன்றது வந்து யோகி பாபு. அவர் வந்து அந்த 15 ஏக்கரையும் வித்துட்டு ஈஸியா வந்து இங்க சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அந்த டைலாக் கூட வரும், சாப்பாடு கல்யாணிக்கு உண்டா போக ஒரு 3000 ரூபா நிற்குது. 2000 நிற்குதா? இதுவே நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல இதுக்கப்புறம் தான் அந்த விவசாயம் பண்ணுவார்ல, இதுக்கப்புறம் தான் அது வரும். அதான் இந்த முருகர் மாரி கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறாருன்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இவங்க போய் தாத்தா கிட்ட வந்து கேட்பாங்க, நீ தான் நெல் கொடுக்கணும் சாமிக்கு. அப்போ தாத்தா வந்து என்ன சொல்றாரு, தண்ணி இல்லைன்னு. தண்ணி கொஞ்சமா இருக்குயா. அதே மாதிரி இப்பதான் வந்து டைட்டிலோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே விவசாயமே பண்றதில்ல, அதனால நீ தான் நெல் போட்டு தரணும். அதான் டைட்டிலே வந்து கடைசி விவசாயி. இப்போ விவசாயம் செய்ய வந்து கிளம்புவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டு அந்த நெல் எடுத்து சொல்லுவார். ஏன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், குழந்தையும் தெய்வம் ஒன்று, அது அந்த வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடையில வந்து பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து அப்போ வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதப்ப அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவர் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் இவர் போயிட்டு நிலத்துல வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு மாடுகள்லாம் வச்சு உழவை வந்து ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் இந்த பாட்டு வரும், ஏ கஞ்சி கொடுத்த பூமி பஞ்சபூதம் நம்ம சாமி, தாலாட்டுற தாயே வெத நெல்லுக்கு விவசாயி. முன்னாடி சொல்லியிருக்கோம், இவரோட ஹெட் வந்து நம்மளோட பூமியோட நிலத்தை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க சொல்கிறோம். அதேமாரி தான் நம்ம நிலத்தை வந்து விவசாயம்லாம் பண்ணாமல் ஏதோ ஒரு நோட்டிட்டு இருக்கோம்ல, பூமி உருண்டேன்னு தெரிஞ்ச பிறகு வந்திருக்காரு, குணமாகவும் பார்ப்போம். முடிஞ்சிச்சு. இது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருகிற நிலத்தோட நிலைமை தான், இதுக்கு மேலே அந்த பயிரே வளராது. அதை தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வண்டுக்கும் நண்டுக்கும் காக்கா குஞ்சுக்கும் தூக்கனா குருவிக்கும் நாத்து நட்டா சந்தோஷம். அந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த படம் பார்க்கறது மூலயமா உங்களுக்கு வந்து விவசாயமே கூட நீங்கள் கற்றுக்கலாம். அந்த நாற்று நடுறதுக்கு முன்னாடி அந்த சின்னதாக பயிரிட்டு அதுதானே எடுத்து நாட்டாக நடுவாங்க. அண்ட் தென் அந்த களை எடுக்கிறது, அறுவடை பண்ணுறது, இப்படி ஒரு முழு விவசாயத்தையே நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த படத்தை பார்க்கறது மூலயமா. கண்ணங்கரு ஆகாயம் வெள்ளி பொடி தூவ பச்சை புள்ளையங்காடு ஒத்து கூட
அண்ட் தென் கரெக்டாக இந்த இதில் பாருங்க மயிலை காட்டிட்டு விஜய் சேதுபதி காட்டாங்க. அழகா இந்த பாட்டு முடியறதுக்குள்ள அவரு நாத்து நட்டு முடிச்சு பயிர் நட்டுருவாரு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கமர்ஷியல் அர்ஜென்ட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான் வந்து ஹீரோக்கு எதனா பிரச்சனை கொடுப்பான்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் பையர்ஸ் அவங்க வருவாங்க. நிலத்துக்கு சொல்லும்லே அது விடுறாப்புல இல்லை. அண்ட் தென் கரெக்டா இதை பாருங்க, இருக்கு போய் நான் இப்பெல்லாம் நான் எந்திரிச்சு தண்ணி பாய்ச்சாம கிடக்குன்னு போகிறேன். அதெல்லாம் பண்ண எப்படி அப்போ எழுந்திருக்கிறது? இதுதான் தாத்தாவோட லைஃப். அது இல்லைன்னா அவர் ஏந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தான் இங்கே அவரும் மென்ஷன் பண்றாரு. அண்ட் தென் ஒன் ஆஃப் தி மெயின் சீன் இது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா மறுபடியும் கொல்லியில் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தோன்னா 3 மைல் வந்து அங்கே வந்து இறந்துருக்கும். கரெக்டாக இங்கே பாருங்க அந்த குரோ வந்து அந்த காக்காவை வந்து காட்டுறாங்க. இது எதுக்குன்னா காக்கான்றது வந்து நம்ம யமதர்மரையும் அப்படி இல்லைன்னா இறந்தவங்கலாம் அந்த காக்காவா மாறி அந்த ரூபத்தில் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்குல்ல, அந்த டெத், அதை குறிக்கிறது வந்து அந்த குரோ. இது வந்து பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அது என்னன்னு நான் சொல்கிறேன், ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இதெல்லாம். இது சவுண்டை வச்சு உங்களுக்கு ஒரு எமோஷன் அந்த மாதிரியான திங் இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன் பின்னாடி. அண்டே நீங்க பாத்தீங்கன்னா மயில வந்து தாத்தா வந்து அவரோட நிலத்திலே பதிப்பாரு. ஏன் வந்து அவரோட நிலத்திலே பதிக்கணும்? இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மயிலையும் சரி அவரு இது பண்ற ஏதாவது சரி, அந்த மாடா இருக்கட்டும், அவர் வீட்டுல இருக்கிற கோழியா இருக்கட்டும், தன்னோட குழந்தை மாதிரி அதை நினைக்கிறாரு, பாக்குறாரு. அது அந்த எமோஷனலாலதான் அவரோட நிலத்திலேயே அதை வந்து பதிப்பாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இவர் இருக்காருல அந்த வேடன் அந்த துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாரு, அவர் வந்து அந்த இடத்துல வராரு. இது ஏன்னா இதுக்கப்புறம் அவரால் தான் வந்து அந்த பிரச்சனையே வரும் தாத்தாக்கு. அதனாலதான் வந்து அவர் அங்க வந்திருப்பாரு, அதை காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ராமையா வந்து மறுபடியும் தாத்தா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நினைச்சியா? நினைச்சேன். அதான் வந்தேன். என்ன நினைச்சியான்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்றப்ப அதனாலதான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப இஸ் லைக் எ காட். தாத்தா ஏன் வந்து ராமயவன் நினைக்கணும் அந்த இடத்துல? ஏன்னா தாத்தாக்கு வந்து தெரியும் அவர் உண்மையானவர், அந்த முருகன் அருள் வந்து அவருக்குள்ள இருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவர் அந்த ராமையா வந்து முருகராகவே தான் அவர் பார்க்குறாரு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ராமையா கிட்ட வந்து மயில் இறந்துருச்சு, இந்த மாதிரி பதிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆண் மயில் 2 பெண் மயில் சொல்லுவாரு. அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா முருகர், வள்ளி, தேவானை. பொருந்தா ஒரு நாளைக்கு சாக வேண்டியதானே? ஆமா, வருத்தப்படாத. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ராமையாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். அதே நேரத்துல தாத்தா வந்து அழுவார், இவர் வந்து பரிதாபப்படுவார், ஐயோ. ஆனா வந்து இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராமையாவுக்கு வந்து இதுக்கப்புறம் தாத்தாக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வரப்போகுது நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் முருகர். யோசிக்கிறான், என்ன கணிக்க முடியல. நெக்ஸ்ட் சீன்ல வந்து போலீஸ் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டின்னு போயிட்ட உடனே இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து பேசுறப்ப ஒன்னு வந்து சொல்லியிருப்பாங்க, உங்க ஊர்ல மயில் அடிச்சாடு வந்ததுக்கு சாட்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அரசு பண்ண விட மாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அண்ணன் தாத்தாவை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து கூட்டின்னு போயிடுவாங்க. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் கொண்டுட்டீங்களான்னு கேக்குறப்ப அவரு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இல்லை, சுப்பிரமணியம் வாகனத்தை மயில் வாகனத்தை யாரும் கொல்ல முடியுமா? அழகான மயிலை போய் நான் கொல்ல முடியுமா? ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க இதை உணர்ந்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே இந்த சீன் பாக்குறப்ப நீங்க அழுவீங்க. ஏன்னா எனக்கு வந்து இது அழுக வந்துச்சு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாரு. கட்டிக்க முடியும் அப்படி சொன்னதுனாலதான் வேண்டாம் அந்த கேஸ் போட்டு. அந்த கோவத்துல தான் இப்ப அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? அப்படி ஒழுங்கா விசாரிக்காம தாத்தா வந்து கூட்டு வந்து இருப்பாரு. இருந்தாலும் இந்த கோர்ட்டோட லா படி பாத்தீங்கன்னா முழுசா இந்த விசாரணை முடிஞ்சாதான் அவர் விட முடியுன்றதுக்காக வந்து 15 days வந்து ரிமாண்ட்ல வந்து எடுக்க சொல்றாங்க. 15 நாளைக்கு ரிமாண்ட் எடுக்கும். தாத்தா அப்போ கூட வந்து அந்த பயிருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணுன்றப்ப அந்த போலீஸ் கூட்டு வந்துருப்பார்ல கான்ஸ்டபிள், அவரை வந்து போயிட்டு பண்ண சொல்லுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த வேலைலாம் வந்து அவரை பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு உசுர் இல்லையா? நெல் பயிர் சேர்த்து போகாதா? இது ஒரு உசுருக்காக வேண்டி எத்தனை 1000 உசுரை கொள்றதா? அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து முடியுது வித் ஹெவி ஹார்ட்டட். எப்படின்னா தாத்தா வந்து இப்போ உள்ளே இருக்காரு, நான் ஊன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.